டோனா காட் தனது நாளை தொடங்கும் போது தலையில் மரபு சார்ந்த தலைப்பாகை கட்டிக்கொண்டு வகுப்புக்கு செல்கிறார். அங்கு மின்சார சர்க்கியூட்டுகளை சரியாக தொகுத்து அடுக்குகிறார். இங்கு முதல் முறை வந்தபோது இவருக்கு ஸ்க்ரூ டிரைவரை கூட பயன்படுத்த தெரியாது. ஆனால் இப்போது டயோடுகளை சால்டரிங் செய்கிறார். கிராமப்புற குவாட்டமாலாவில் இருக்கும் பெரும்பாலான பெண்களைப் போல இவரால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. இங்கு கற்றுக்கொண்டதை நினைத்து உற்சாகமடைகிறார். தலைநகரமான குவாட்டமாலா சிட்டியிலிருந்து வடமேற்கில் 100 கிலோமீட்டர் தொலைவில் பச்சூல் என்ற இடத்தில் இந்த பயிற்சி மையம் இருக்கிறது. இது இந்தியாவில் உருவான பேர்ஃபுட் காலேஜ் இன்டர்நேஷனல் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படுகிறது. இந்த அமைப்பு சூரிய ஒளி ஆற்றல் பொறியாளர்களாக பெண்களை தயார் செய்கிறது. இந்த திட்டத்தில் 23 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். குடும்பத்துக்கான பட்ஜெட் போடுவது தொடங்கி சிறு நிறுவனங்களுக்கான வணிக திட்டமிடல், நிதி பற்றிய விழிப்புணர்வு போன்ற பல்வேறு விஷயங்களை கற்றுத்தருகிறோம். ஹுவானா இந்தியாவில் 6 மாதங்கள் தங்கி பயிற்சி எடுத்த பின்பு பயிற்சியாளர் ஆனார். உலகம் முழுவதிலும் இருந்து இங்கு வரும் பெண்கள் பயிற்சி பெற்ற பின்பு தங்களது நாடுகளுக்கு சென்று தாங்கள் கற்றுக்கொண்டதை மற்ற பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றனர். சால்டரிங், விளக்குகள் செய்வது, கண்ட்ரோலர் கருவிகளுக்கு சார்ஜ் போடுவது, விளக்குகளுக்கு ஒளி தருவது ஆகியவற்றை விரும்பி உற்சாகத்தோடு சொல்லித் தருகிறேன். இதன் மூலம் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அவர்களே சரி செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். இந்த பயிற்சியை முடித்தவர்கள் ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் புறப்படுகிறார்கள். சூரியனிலிருந்து எப்படி மின்சாரம் எடுப்பது என்று தெரிந்து கொண்டதால் தங்கள் கிராமத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முக்கியமான பங்களிப்பை தருகிறார்கள். அதே நேரம் கிராமப்புற தற்சார்புக்கும் இவர்கள் உதவுகிறார்கள். சுத்தமான, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கிய நகர்வுக்கு உதவுவதன் மூலம் இதை செய்கிறார்கள்.